அடுத்து என்னன்னு சொன்னால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இவரை பற்றி மின்ஹாஜ் சுன்னான்ற நூலில் இமாமியா நல்லா நாங்கள் ஷியான்னு சொல்லி எங்களுக்கு அறிமுகமும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதும் யாரை இவர்களை தான். எங்களுடைய டைரெக்டாக நம்ம இந்த அரபு நாடுகளில் வாழ்கிற டைமில் ஃபேஸ் பண்ணுறது இந்த இமாமியாக்கள் தான். அதாவது ஈரானிய ஷியாக்கள், பஹ்ரைனில் உள்ளவங்களும் அந்த ஷியாக்கள் தான், இங்கே கிழக்கில் உள்ளவர்களும் அந்த ஷியாக்கள் தான். அந்த ஷியாக்களை தான் நம்ம என்ன செய்கிறோம். அதே போல் தென் லெபனானில் உள்ளவர்களும் அந்த ஷியாக்கள் தான். இவர்கள் அதாவது இப்னு தைமியா ஒரு வார்த்தை சொல்கிறார் இவங்களை பற்றி, அம்மர் ராஃபிதி என்ற யார், இந்த இமாமியத்து கொள்கையில் உள்ளவர்கள். ஃபலா யுஆஷிரு அஹதன் இல்ல இஸ்தஅமல மஅஹுன் நிஃபாக், அவன் யாரோடு பழகினாலும் நயவஞ்சகத்தை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டான். இப்னு தைமியா சொல்கிறார், யாரோடு பழகினாலும் நயவஞ்சகத்தை யூஸ் பண்ணாமல் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டான் இந்த ஷியா. யார், இந்த ராஃபிதியா கொள்கையோட. ஏன்னா தக்கியா, நயவஞ்சம் என்ன, தக்கியாவை யூஸ் பண்ணுவார். ஃபஇன்ன தீனஹு அல்லதி ஃபீ கல்பிஹி தீனுன் ஃபாசித், அவன் உள்ளத்தில் உள்ளது ஃபாசிதான ஒரு தீன். அப்படின்னா என்ன, தீனே அல்லது பொய். யஹ்மிலுஹு அலல் கதிபி வல் ஹியான வ கஷ்ஷின் நாஸ் வ இராதத்தி ஸூஇ பிஹிம், இதனால் இயல்பிலேயே மோசடியோடும் நயவஞ்சகமான வார்த்தைகளோடும் நளினமாக பேசுகிற மாதிரியான ஒரு முன்னேற்பாடோடு தான் அவன் என்ன செய்வான், எப்பயுமே பேசுவான். ஏன்னா பொய்யான தீன், அதனால் இப்படி தான் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்குது, பேச வேண்டி இருக்கிறது. அதனால் ஃபஹுவலா யலூஹும் ஹபாலன் வலா யத்ருக்கு ஷர்ரன் யக்திரு அலைஹி இல்லா ஃபஅல பிஹி, ஏதாவது தீங்கு செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு நாளும் அஹ்லு சுன்னாவுக்கு தீங்கு செய்யாமல் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். வஹுவ மம்கூத்துன் இந்த மல்லா யஅரிஃபுஹு வ இல்லம் யஅரிஃப் அன்னஹு ராஃபிதி தத்ஹரு அலா வஜ்ஹி சீமன் நிஃபாக் வ ஃபீ லஹனில் கவுல். நீங்கள் ராஃபிதியை அறிஞ்சு கொள்ளணும்னா அவனோட நளினமான பேச்சு, ஓவரான இங்கிதம், இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், அவன் கொள்கை வேறு. அவனோட ராஃபிலிடி இதை பார்த்தீங்கன்னா என்ன அஹ்லாக்கு சொல்கிற மாதிரி என்ன செய்வான், சுன்னிகளோட நடக்கிற நேரத்தில் நடந்து கொள்வா. நீங்கள் உழுவுறதுக்கு உளுந்தாச்சு தான் நிறைய பேர் விளங்கிட்டா, நிறைய பேர் என்ன பண்போடு நடந்து கொள்கிறாங்க, என்னது உழச் செய்கிற அந்த மாதிரியான நயவஞ்சகத்தை நிறைய என்ன செய்வான் அவன் உபயோகிப்பாண்டி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறான். இமாம் இப்னு தைமியா சொன்னதிலேயே மிக முக்கியமான ஒரு வார்த்தை, லவ்கான அதாவது ஃபில் இராக் தௌலத்துன் லில் யஹூத், அதாவது ஈராக்கில் யூதர்களுக்கு ஒரு நாடு உருவாகும், ஆட்சி உருவாகும் என்றால் லக்கான அக்பர் அவானி ஷியா, அவருடைய மிகப்பெரிய உதவியாளர்களாக ஷியாக்கள் இருந்திருப்பார்கள் என்றார். அவருடைய மிகப்பெரிய உதவியாளர்களாக ஷியாக்கள் இருந்திருப்பார்கள். ஒரு இடத்துல சொல்கிறாரு, இவர்கள் யூத கிறிஸ்தவர்களிட ஒரு வகையில் கெட்டவர்கள் என்றார். ஏன் ஒரு வகையில் கெட்டவர்கள்னா, எல்லா கொள்கையும் யூத கிறிஸ்தவர்கிட்ட எடுத்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யூதர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சிறந்த மக்கள் யார் என்று கேட்டால் மூசாவுடைய தோழர்கள் என்னுவாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஈசாவுடைய தோழர்கள் என்னுவாங்க. ஆனால் இவர்கள்ட்ட ஆக மோசமான மக்கள் யாருன்னு கேட்டால் முகமதுடைய தோழர்கள்வாங்க. இல்லைங்களா, ஆக மோசமான மக்கள் யாருன்னு கேட்டால் முகமதுடைய தோழர்கள். இந்த வகையில் யூத கிறிஸ்தவர்கள் என்ன சிறந்தவர்கள் அப்படின்னு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறார், சொல்கிறாரு. அந்த அளவுக்கு மோசமான சிந்தனைகள் விட்டிருக்குது. அதான் ஏற்கனவே சொன்னேன், பதுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபஹத்தி ராஃபிதா லில் யஹூத், யஹூதுகளுக்கு ஷியாக்கள் எப்படியெல்லாம், இந்த ஷியாக்கள் எப்படியெல்லாம் ஒத்து வராங்கன்னு 2 பாகம் எழுதினார் ஒரு அறிஞர். எப்படியெல்லாம் ஒத்து வராங்க, என்னென்ன கொள்கைகள் அங்கிருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி 2 பாகங்கள் எழுதினார். அதில் பிரதானமாக அவங்க சொன்னேன்டா, வேதம் மாற்ற வேலையை, மாற்றப்பட்ட நம்பிக்கையை, அந்த வேலையை செய்கிறவங்க யூத கிறிஸ்தவர்கள், அதே வேலையை இவங்களை என்ன செஞ்சாங்க. இப்படி பல விஷயங்கள் என்ன செய்வார், ஒப்பிட்டு கொண்டே வருவார். ஷியாக்கள் எந்த அளவில் இவங்களுக்கு ஒத்து போகிறாங்க. இதுதான் இன்றைய ராஃபிதா ஷியாக்களுடைய. இவர்களை பற்றி இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து என்னென்னா, காஃபிர்கள் இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். நம்ம வெளியேறியவர்கள் கொள்கை சொல்கிறோம், தனி ஒரு ஆளை பார்த்து நம்ம நேரடியாக காஃபிர் என்று சொல்கிறதுக்கு இயலாது. ஏன், எங்களுக்கு அவருடைய முழுமையான கொள்கை தெரியாது, அந்த ஆளுக்கு அறியாமையா, அறியாதவரா, தெரிஞ்சவரா, அது நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இந்த ராஃபிதாக்களுடைய கொள்கையை வச்சா என்ன முடிவெடுக்கலாம், அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகன்னு சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு ஷியாவை பார்த்து நீ காஃபிர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணங்களுக்கு தெரியாது அவருடைய அடிப்படை என்ன, எல்லா ஷியாக்களுக்கும் இந்த கொள்கை போய் சேர்ந்திருக்குதா, அல்லது சரியான கொள்கை அவனுக்கு போய் விளங்கியிருக்குதா என்றதெல்லாம் ஒரு இது இருக்குது. ரைட், இப்போ இதுதான் அதாவது இந்த ஷியாக்களை பற்றி நம்ம சொல்ல முடிஞ்ச முக்கியமான விஷயம். அறிஞர்களுக்கு மத்தியில் ஏகோபித்து இவர்கள் காஃபிர்கள் என்ற முடிவுக்கான்னு கேட்டால் இல்லை. இஸ்லாம் யார், இந்த இமாமியாக்களை பற்றி பல அறிஞர்கள் எனது சில அறிஞர்கள் இவர்கள் காஃபிர் இல்லை என்றும் என்ன செய்திருக்கிறார்கள். சரி, காஃபிர்கள் எல்லாம் மிக வழிகட்டில் உச்சகட்டத்தில் உள்ளவர்களும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் பல அறிஞர்கள் இவர்கள் என்ன செய்கிறாங்க, காஃபிர் என்று சொல்கிறாங்க. ஆனால் கொள்கைகளை தெளிவாக பார்த்தாலே விளங்குது என்ன, இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். சரியா அப்படி என்று